உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எந்த தடைகளுமே இல்லாமல் நம்ம நினச்சது எல்லாமே நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம நினச்சது எல்லாமே தடைகள் எதுவுமே இல்லாமல் சரியாக நடந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இந்த கதை உங்களுக்கு சொல்லும். இது சோமநாதன் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய கதை மட்டும் இல்லை, இது நம் எல்லாருடைய கதையும் தான். இந்த கதையின் இறுதியில் சோமநாதனுக்கு கிடைச்ச அந்த பெரிய உண்மை உங்கள் வாழ்க்கையும் மாற்றக்கூடும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோமநாதன் வைர வியாபார உலகில் அவர் ஒரு சிங்கம். அவர் சொன்ன சொல்லே வேதம். அவர் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவர். நேரம் தவறக்கூடாதுன்றதில் ரொம்ப சரியாக இருப்பார். ஒரு திங்கட்கிழமை அதிகாலை லண்டனில் நடக்கிற மிகப்பெரிய வைர ஏலத்துக்கு செல்லணும். பல கோடி ரூபாய் லாபம் தர்ற ஒப்பந்தம். ஆனால் ஒரு அதிசயம் நடக்குது. 20 வருஷத்தில் ஒரு நிமிஷம் கூட தாமதமாக எந்திரிக்காத சோமநாதன் அன்னைக்கு அலாரம் அடிச்சும் எந்திரிக்கல. பதறி போய் கண் விழிச்சவர் கையில் கிடைத்த ஆடைகளை அணிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் விதி, அவர் போர்டிங் கவுண்டரை நெருங்குறப்போ விமானம் புறப்பட்டுருச்சு. சோமநாதன் ஏர்போர்ட்லேயே ரொம்ப கத்துறாரு. எனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை, என்னுடைய நாளே இன்னைக்கு வீணாக போயிடுச்சு, பல கோடி ரூபாய் ஒப்பந்தம் என் கையை விட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப புலம்புறாரு. காரில் அவர் வீட்டுக்கு திரும்பும்போது எதிரே வந்த ஒரு லாரி மோதி அவருடைய கார் கண்ணாடி சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அவருடைய கையில் ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறாரு. ஏலமும் போச்சு, இப்போ காருக்கும் செலவு, உடம்புலையும் வலி, வாழ்க்கை ஏன் என்னை இப்படி சோதிக்குது அப்படின்னு புலம்புறாரு. அடுத்த நாள் ஒரு அவசர தேவைக்காக வங்கியில் பெரிய தொகையை எடுக்க போனார். அங்கே சர்வர் வேலை செய்யலைன்னு சொல்லி 3 மணி நேரம் அவரை காத்திருக்க வச்சாங்க. அவர் எடுக்க நினைச்ச தொகையை அன்னைக்கு அவரால் எடுக்கவே முடியலை. சொந்த பணத்தை எடுக்க கூட எனக்கு கொடுப்பனை இல்லை, விதி என் ரொம்ப ஆட்டுது அப்படின்னு புலம்புறாரு. அன்று மாலை அவர் மிகவும் நம்பிய மேலாளர் திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டார். பல ரகசியங்கள் அவருக்கு தெரியுன்றதுனால சோமநாதன் உடைஞ்சு போனார். என் நிழலே என்னை ஏமாற்றுதுன்னு ரொம்ப வருந்தினார். அடுத்ததா அவர் வாங்க நினைச்ச ஒரு பெரிய நிலம் கடைசி நேரத்தில் சட்ட சிக்கல் காரணமாக கை நழுவி போயிடுச்சு. வாழ்க்கை எனக்கு எல்லாத்தையுமே மறுக்குதேன்னு ரொம்ப அழுதுட்டாரு. வாழ்க்கையில் அடுத்தடுத்த துயரங்கள் வரும்போது நம்ம அழுத்துக்கிறது ரொம்ப சகஜம்தான் இல்லையா? இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்ச சில நாட்களுக்கு பின்னாடி சோமநாதன் அமைதியாக உட்காந்து செய்தித்தாள்களை படிச்சுட்டு இருந்தார். அப்போது அவருக்கு ஒன்றொன்னா உண்மைகள் புரிய ஆரம்பிச்சது. முதல் உண்மை, அவர் அன்னைக்கு தவற விட்ட அந்த விமானம் ஒரு தொழில்முறை கோளாறால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுச்சு. அதில் இருந்தவங்க பல மணி நேரம் ரொம்ப பயத்தில் தவிச்சாங்க. அதை விட முக்கியம், அவர் அன்னைக்கு போக வேண்டிய அந்த ஏலத்தில் விற்கப்பட்ட வைரங்கள் எல்லாமே போலியானது அப்படின்றது அதுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் அங்கே போயிருந்தார்னா கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாயிருக்கும். இரண்டாவது உண்மை, கார் விபத்தினால அவருக்கு ஏற்பட்ட காயத்திற்காக மருத்துவமனைக்கு போன போது முழு உடல் பரிசோதனை செய்ய சொன்னாங்க. அந்த முழு உடல் பரிசோதனை செஞ்ச பொழுது அவருக்கு இருதயத்தில் சின்ன அடைப்பு இருந்தது ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த இருதய அடைப்பு ஒருவேளை அவர் கவனிக்காமல் விட்டிருந்தார்னா இன்னும் 1 வாரத்தில் அவருடைய உயிருக்கே கூட அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். மூன்றாவது உண்மை, அவர் பணம் எடுக்க போன அதே வங்கியில் அவர் கிளம்பிய சில நிமிடங்களில் ஒரு பெரிய கொள்ளை முயற்சி நடந்தது. அவர் ஒருவேளை அந்த பணத்தை எடுத்திருந்தார்னா அவர் தன்னுடைய பணத்தை பறிகொடுத்திருப்பார். நான்காவது உண்மை, வேலையை விட்டு போன மேலாளர் உண்மையிலேயே எதிரி நிறுவனத்திட்ட ரகசியங்களை விற்க திட்டம் தீட்டினது தெரிய வந்தது. அவர் இப்போது விலகினது சோமநாதனோட நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஐந்தாவது உண்மை, அந்த நிலத்தில் அரசாங்கம் ஒரு புதிய தொழிற்சாலை அமைக்க தடை விதிச்சிருந்தது. அதை வாங்காததால் அவர் பெரிய சட்ட சிக்கல்லேருந்து தப்பினார். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சோமநாதன் இறுதியில் ரொம்ப கண்கலங்கினார். இறைவா, நான் உன்னை திட்டினேன், ஆனால் நீ ஒவ்வொரு அடியிலையும் என்னை காப்பாற்றிட்டுருக்க. எனக்கு பிடிக்காதது நடந்தபோது அது கெட்டதுன்னு நான் நினச்சேன், ஆனால் அதுதான் எனக்கு பெரிய நன்மையாக முடிஞ்சிருக்குன்றத உணர்ந்தார். நம்ம பார்வை ரொம்ப சின்னது. நமக்கு இன்றைக்கி எது துரதிர்ஷ்டம்னு தோணுதோ அதுதான் நாளைக்கு பேரதிர்ஷ்டமாக கூட மாறுது. நம்ம அடைக்கப்பட்ட கதவுகளையே பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கோம், ஆனால் நமக்காக திறக்கப்பட்டிருக்க புதிய பாதைகளை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஒரு செடி வளரணும்னா வெயிலும் தேவை, மழையும் தேவை. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் தடைகளும். இந்த தடைகள் எல்லாமே தற்காலிகமானது தான். நீங்கள் நீண்ட தூர பயணம் போகிறதுக்கு ஒரு வெற்றிக்காக ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு 2 நிமிடம் உங்கள் கண்களை மூடி அமைதியாக ஆழமாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அந்த சம்பவங்கள் நடந்தபோது அது உங்களுக்கு துரதிர்ஷ்டமாக பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது
உங்களுடைய பார்வை மாறுபட்டிருக்கும். சில சமயங்களில் நம்ம நினச்சபடியே நடந்ததுன்னா அது பெரிய ஆபத்தாக கூட முடியலாம். வாழ்க்கை உங்களுக்கு எதிரி இல்லை, அது ஒரு மௌனமான வழிகாட்டி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி.